ஆர்.என். ரவியை போன்றவர்கள் வெஸ்ட் பெங்காலுக்கு தேவைப்படுறாங்க என்ற முறையில் தான் அவரை அங்கே மாற்றியிருக்கிறார்கள். அவர் வரிசையாக செஞ்ச நிறைய அநீதிகள் தமிழ்நாட்டுக்கு இருக்குது. குறிப்பாக இந்த கம்ப்ளைண்ட் 16 ஏக்கருக்கு 3 பேர் மேலே நலம் கொடுத்தது ஆர்.என். ரவி, ஜெயந்தி ரவி. இப்போ பூஜை பண்ணுங்க என்ற முறையில் சொல்வது தன்னுடைய தீர்ப்பை மறைமுகமாக உடனே நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு நடவடிக்கை தான் இது. நீதிமன்றத்தை மட்டுமல்ல, ஏற்கனவே தீர்ப்பு கொடுத்த 2 நீதிபதிகளையும் அவமதிப்பது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். அந்த தீர்ப்புக்கு அப்புறம் என்ன மதிப்பு இருக்கு? முதுகெலும்பை உருவி போட்டு விட்டு அவர்கள் இருப்பதற்கான அடிப்படை பிழைப்பு. வேறு ஒன்றும் இல்லைங்க, பணத்தை தவிர வேறு எதுவுமே கிடையாது. இப்போ பணம் சம்பாதிக்கிறதுக்காக நம்ம எப்படி வேணாலும் இருக்கலாம் என்ற முறையில் மூத்த வழக்கறிஞர்கள் இருப்பது நீதித்துறைக்கு நல்லதா? சார் வணக்கம். வணக்கம். குறிப்பாக ஆளுநர் ஆர்.என். ரவி மாற்றப்பட்டிருக்கிறார். இன்றைக்கி அதை இன்றைக்கி கூட உங்களுக்கு பேசும் பொருளாக அதற்கு பிறகு ராஜேந்திர விஸ்வநாத்ங்கிறவர் அங்கே நியமிக்கப்பட்டிருக்கிறார். இந்த மாற்றத்தை முதலில் பார்க்குறீங்க? தமிழ்நாட்டு மக்கள், தமிழ்நாட்டில் உள்ள பெரும்பாலான அரசியல் கட்சிகள், குறிப்பாக பாஜக, அதிமுக தவிர எல்லா கட்சிகளும் கிட்டத்தட்ட 4 ஆண்டுகளாக போராடி வந்த ஒரு பிரச்சனை ஆளுநர் ஆர்.என். ரவியை மாற்ற வேண்டும் அப்படின்றது. தேர்தல் சமயத்தில் அந்த கோரிக்கை என்பது சாத்தியமாயிருக்கிறது. அதாவது மோடி அரசாங்கம் நல்ல நோக்கத்தில் அதை பண்ணலை. ஆர்.என். ரவியை போன்றவர்கள் வெஸ்ட் பெங்காலுக்கு தேவைப்படுறாங்க என்ற முறையில் தான் அவரை அங்கே மாற்றியிருக்கிறார்கள். மற்றபடி ஆர்.என். ரவி அவர்களின் இந்த தமிழ்நாட்டுக்கான பங்களிப்பு அப்படின்றது வரலாற்றின் கருப்பு பக்கங்கள் தான் எழுதப்படும். அவர் வரிசையாக செஞ்ச நிறைய அநீதிகள் தமிழ்நாட்டுக்கு இருக்குது. குறிப்பாக தமிழ்நாட்டின் உயர்கல்வியை, பல்கலைக்கழகங்களை நாசம் செய்த நபர் ஆர்.என். ரவி. இன்றைக்கு வரையும் அப்பாயின்மெண்ட் விசி போட முடியாமல் பல்கலைக்கழகங்கள்லாம் தத்தளிப்பதற்கு முக்கியமான காரணம், பல்வேறு சட்டங்களை ஒப்புதல் தராமல் இழுத்தடித்து ஒரு மாநிலத்தின் நிர்வாகத்தை சீர்குலைய வைப்பதற்கான காரணமாக இருந்தவர் ஆர்.என். ரவி. அதோடு தமிழ் பண்பாட்டின் மீது மிகப்பெரிய தாக்குதலை வரிசையாக தொடுத்தவர். வள்ளுவருக்கு காவி சாயம் பூசுவதிலிருந்து வள்ளலாரை சனாதனி என்று சொல்வது வரை ஏராளமான விஷயங்களை செஞ்சார். இன்னும் மிக நுட்பமாக பல்வேறு சாதியைச் சேர்ந்தவர்களை ஆளுநர் மாளிகைக்கு அழைத்து அவர்களை பாராட்டி சாதி முரண்பாடுகளை கூர்மைப்படுத்திய வேலையை செய்தவர். ஆர்எஸ்எஸோட அஜெண்டாவை துல்லியமாக அப்படியே நடைமுறைப்படுத்தியவர் ஆர்.என். ரவி. பச்சையாக வெளிப்படையாக நடைமுறைப்படுத்தினார். அவர் இன்று தமிழகத்திலிருந்து போயிருப்பது, நாகாலாந்துக்கும் அவர் ஆளுநராக இருந்தபோது எதுவுமே செய்யலை, நெகட்டிவாக தான் இருந்தார். தமிழ்நாட்டுக்கு ஒரு வரலாற்று அநீதிகளை அவர் இழைத்தார் அப்படின்னு தான் அவர் பார்க்குறோம். அந்த வகையில் அவர் போனது பரவாயில்லை. இன்சார்ஜ் தான் இதுவரை போட்டிருக்கிறாங்க. அவர் எப்படி இருக்காருன்னு சொல்லி இனிமேல் நடைமுறையில் தான் தெரியும். திடீர்னு மாற்ற காரணம், எலெக்ஷன் வரும்போது மாற்ற காரணம் அதான் வெஸ்ட் பெங்காலுக்கு தான் இந்த தடவை குறி வைக்கிறாங்க பாஜக அப்படின்றது தெரியுது. தமிழ்நாட்டை விட வெஸ்ட் பெங்காலை தீவிரமாக குறி வைக்கிறாங்க. மம்தா பானர்ஜி அவர்களை ஆட்சியிலேருந்து இறக்குவது, அதற்கு என்னென்ன அஸ்திரங்களை கையாளுறது என்பதை தீவிரமாக அதற்கு திட்டம் வகுத்து செயலாற்றி வருகிறார்கள். அதனால் அதற்கு ஏற்ற நபராக ஆர்.என். ரவியை அங்கே அனுப்பியிருக்கிறார்கள். அவ்வளோதான். ஓகே, அப்போ புதிய ஆளுநர் வருவாரா? அந்த எலெக்ஷனில் என்ன மாதிரி எதிர்க்க வாய்ப்பு இருக்குது? அது இந்த இப்போ தான் இன்சார்ஜ் தான் போட்டிருக்கிறாங்க. இன்சார்ஜே எலெக்ஷன் வரை இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. கேரளா ஆளுநர் தான் இங்கே போட்டிருக்கிறாங்க. அவரே கடைசி இது இன்னும் ஒரு 1.5 மாதம் தான், 1.5 மாதத்தில் எலெக்ஷன் முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இன்னும் எலெக்ஷன் முடிகிற வரை இன்சார்ஜ் ஆளுநர் இருப்பதற்காக தான் வாய்ப்பு அதிகம் இருக்குது. ஒரு பக்கம் இது, இன்னொரு பக்கம் நீதிமன்றங்களை பார்த்தீங்கன்னாக்கா குறிப்பாக ஜிஆர்எஸ் சுவாமிநாதன் நீதிபதி தீர்ப்புகள் தொடர்ந்து திருப்பமன்றத்தை காரணம் கொள்ளாத தொடர்ந்து இருக்கிறது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா அந்த தீபத்தூண், அந்த கல் தூணா தீபத்தூணா சர்ச்சை இருக்கிற சூழலில் அது வந்து பூஜை செய்கிறதுக்கு சொல்கிறீங்களா, இல்லை உங்களை கண்டெம்ட்டில் சேர்க்குவான்னு சொல்லி கண்டெம்ட்லேயே தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறத எப்படி பார்க்குறீங்க? அது அரசியல் சட்டப்படி நீதிபதிகள் செயல்படணும். அதை தாண்டி நீதிபதிகள் செயல்படும்போது அதற்கு எதிராக தீவிரமான கண்டன குரல் சமூகத்திலேருந்து எழணும். அரசு தீவிரமாக அதுக்கு ஃபைட் பண்ணணும். சமூகத்தில் உள்ள, குறிப்பாக உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய மூத்த வழக்கறிஞர்கள், ஓய்வு பெற்ற நீதிபதிகள், அவர்களுக்கு இந்த கடமை என்பது
முக்கியமான கடமையாக இருக்குது. அந்த கடமையை அவர்கள் தெளிவாக ஆற்றவில்லை, தெளிவாக இல்லை, கொஞ்சம் கூட ஆற்றவில்லை அப்படின்றதா வருத்தத்துக்குரிய விஷயம். அதனால் நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் அரசியல் சட்ட வரம்பு எல்லாவற்றையும் மீறி நினைத்ததை உத்தரவாக போடுவது அப்படின்னு செய்கிறார். நீங்கள் யார்கிட்டயே வேணாலும் கேளுங்க, பாஜக வக்கீல்களோடு சொல்லட்டும், ஒரு கண்டெம்ட்டில் தர்காக்காரங்க மேலே எஃப்ஐஆர் போடுங்க. ரெண்டாவது, அங்கே பூஜை பண்ண முடியுமா, பூஜை பண்ணுறதுக்கு 5 பேரை நான் சொல்கிறேன், நீங்கள் அனுமதிங்க. இப்படியான விஷயங்கள் எல்லாம் ஒரு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் எந்த நீதிபதியும் செய்ய முடியாது. சிஎஸ்எஃப் படையை அனுப்புனது, 144 குவாஸ் பண்ணது, சீஃப் செக்ரட்டரி, யூனியன் செக்ரட்டரி எல்லாம் பார்ட்டியாக சேர்த்தது, இப்படி வரிசையாக கண்டெம்ட்டில் அவர் போடுற உத்தரவுகள் எல்லாம் முழுக்க அரசியல் சட்ட விரோத உத்தரவுகளாக தான் இருக்குது. இப்போ அவர் அப்படி தான் தொடர்ந்து பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் அதற்கு எதிரான எதிர்வினை என்ன அப்படின்றதான் கேள்வி. பெரிய அரசியல் கட்சியில் யாராவது எதுக்குறாங்களா? இல்லை ஏஜியெல்லாம் இதை கடுமையாக ஃபைட் பண்ணணும். தமிழ்நாடு அரசின் சட்டத்துறை ரொம்ப பலவீனமாக இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். அவங்க ஸ்ட்ராங்காக ஃபைட் பண்ணுறதில்ல. இப்போயாவது அப்பீல் போட்டிருக்கலாம், அதுக்கு அப்பீலும் போடலை. இப்போ பொது சமூகத்திலேருந்து அரசிடமிருந்து தீவிரமான எதிர்ப்பு வரலைன்னா இப்படி தான் இருக்கும். இப்படி தான் சமூகத்தில் ஃபாசிசம் என்பது அமலாகும். தவறான கருத்துக்கள் விளைவுகள் எல்லாம் எதிர்ப்பு இல்லைன்னா கண்டிப்பாக அது அமலாகும். இதையும் தாண்டி இது ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் வெளியிலையும் நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காரு. இப்போ நீதிமன்றத்தில் நடக்கிற ஒரு விஷயங்கள் ஒன்று இருந்தாலும் கூட வெளியில் நடக்கிற விஷயங்கள் இருக்குது பாருங்கள், அதான் நம்ம முக்கியமாக பேச வேண்டியிருக்கு. அது அவர் வெளியில் பொதுவெளியில் பேசுகிறது ஒரு பப்ளிக் டிபேட்டுக்காகத்தான் பேசுகிறாரு என்கிற போது அதை நாம் விவாதிப்பதில் தவறு கிடையாது. இப்போ அரசியல் சட்டத்தின் மீது உறுதிமொழி எடுத்துக்கொண்ட ஒரு நீதிபதி, அவர் அந்த அரசியல் சட்டப்படி நடக்கிறாரா? இடையில ஒரு நீதிபதி அரசியல் சட்டப்படி உறுதிமொழி எடுத்துக்கிறார், இடையில அவர் அரசியல் சட்ட கடமையை மீறுகிறார் அப்படின்னு வச்சா என்ன தீர்வு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவர் டிஸ்குவாலிஃபை ஆகிடுவார். அவருடைய பேச்சுக்கள் எடுத்தோம்னா நிறைய விஷயங்கள் அப்படி இருக்குது. குறிப்பாக சிலதை மட்டும் நம்ம பார்க்கலாம். 2023 ஏப்ரலில் சாமிநாதன் அவர்கள் பேசிய ஒரு காணொளி இன்றைக்கி வரைய சமூக வலைத்தளங்களில் இருக்குது. அதாவது டெமோகிராஃபிக் ப்ரொஃபைல் மாறினா கான்ஸ்டியூஷன் இருக்காது. மறைமுகமாக என்னென்னா இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள் மக்கள் தொகை கூடினால் அரசியல் சட்டம் இருக்காது. ரெண்டாவது, பாரதிய தர்மத்தை சம்பிரதாயங்களை பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு பேசுகிறார். ஒன்று. ரெண்டாவது, ஜூலை 30, 2025 சென்னையில் வேத விற்பனர்களின் 17வது ஆண்டு நிகழ்ச்சி நடக்குது. அதில் வேதத்தை காப்பாற்றினால் வேதம் உங்களை காப்பாற்றும் என்று சொல்லி அவர் வழக்கறிஞராக இருக்கும்போது நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறாரு. அதில் குடிமை வைத்த ஒருவருக்கு குடிமை என்பதாலே அதிக தண்டனை கொடுக்கப்பட்டதாக விசாரணை நீதிமன்ற நீதிபதிக்கு நேரடியாக சாதி சாயம் பூசுகிறார். அதுக்கப்புறம் போன ஜனவரி 27, 2026 சென்னையில் தாரா தொண்டு நிறுவனத்தில் வைக்கப்பட்ட ஒரு மாதிரி தூணில் தீபம் ஏற்றிவிட்டு என்ன சொல்கிறாருன்னா, இன்னும் எனக்கு 4.5 வருஷம் பணிக்காலம் இருக்குது, இந்த 4.5 வருடம் சனாதன தர்மத்தை மனதில் வைத்து பணியாற்றுவேன்னு சொல்கிறார். இப்போ அடுத்து குருவை ஏற்காதவர்கள் ஒசூரில் பேசினது, அயோக்கியர்கள் முட்டாள்கள், ஒசூர் சத்சங்கத்தில் சத் சங்கம் நிகழ்ச்சியில் பேசுகிறார். இப்போ ஒரு 2 விதம் மட்டும் எடுத்துக்கிடுவோம். பாரதிய தர்மம் சம்பிரதாயத்தை காக்கணும், சனாதன தர்மப்படி தான் இனி நான் மீத காலத்தில் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறார். இப்போ சனாதன தர்மம் அப்படின்ற கான்செப்டு அது சாதி கட்டமைப்பை குறிக்குதா இல்லை வெறும் இந்து மதத்தை குறிக்குதா அப்படின்ற இருவேறு கருத்துக்கள் இருக்குது. அந்த கருத்துக்கள் அப்படியே இருக்கட்டும். ஆனால் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கருத்து, சனாதன தர்மம் என்பது இந்து மதத்தின் ஒரு தத்துவம். அதில் யாருக்கு மாற்று கருத்தே இல்லை. இந்தியா ஒரு மதச்சார்பற்ற ஜனநாயக சோசலிச குடியரசு. இந்திய அரசியல் சட்டம் மதச்சார்பற்ற அரசியல் சட்டம். இந்திய அரசியல் சட்டத்தின் மீது உறுதிமொழி எடுத்துக்கொண்ட ஒரு நீதிபதி மதச்சார்பற்ற அரசியல் சட்டத்தை காப்பாற்ற வேண்டுமே தவிர மத சார்பு நிலையிலிருந்து பேச முடியாது. இப்போ ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி சனாதன தர்மத்தை மனதில் வைத்து நான் பணியாற்றுவேன் அப்படின்னு சொன்னால் ஒரு மத தத்துவத்தை மட்டும் ஏற்றுக்கொண்டு பணியாற்றுகிறேன் அப்படின்னு சொல்கிறார். இது அரசியல் சட்ட பணியார் தான் சொல்லுங்கள்.
அப்போ இஸ்லாமியர்கள் இந்த கோர்ட்டுக்கு எப்படி நம்பி வர முடியும்? கிறிஸ்தவர்கள் எப்படி வர முடியும்? நாத்தியர்கள் எப்படி வர முடியும்? நாட்டார் வழிபாட்டு முறையில் உள்ளவங்க எப்படி வர முடியும்? எல்லா மக்களுக்கான நீதிமன்றம்னு அப்போ எப்படி மக்கள் கருதுவாங்க? இப்போ ஒரு மதத்தை, ஒரு மத தத்துவத்தை நான் மனதில் வைத்து பணியாற்றுவேன் அப்படின்னா சனாதன தர்மத்தை ஏற்காதவர்கள் நிலை நீதிமன்றத்துக்கு வரும்போது என்ன அப்படின்ற கேள்வி வருமா வராதா? இப்போ அடிப்படையில் நீதிபதி திரு ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கள் இந்த திருப்பரங்குன்றம் வழக்கில் கண்டெம்ட்டில் வரிசையாக பிறப்பிக்கிற உத்தரவுகள் எல்லாமே சட்டவிரோதமாக இருக்குது. இது பொதுமக்களிடம் கடுமையான ஒரு விமர்சனத்தையும் உருவாக்கி இருக்குது, வருத்தத்தையும் உருவாக்கியிருக்கு. அதனால் விளைவுகள் என்னென்னா, நீதிமன்றத்தின் மீதான நம்பிக்கை என்பது எல்லா மக்களுக்கும் சீர்குலையும். இப்போ நீங்கள் கேட்டு பாருங்கள், திருப்பரங்குன்றம் பிரச்சனையில் போடுற உத்தரவுகளை சமூகத்தில் பலர்ட்டையும் கேட்டு பாருங்கள், என்னங்க இப்படி இருக்குது, என்னங்க இப்படி இருக்குன்னு பல பேர் வழக்கறிஞர்கள்ட்ட கேட்குறாங்க. இந்த தீர்ப்புகள்லாம் ரொம்ப அநியாயமாக இருக்குது, அந்த கருத்தெல்லாம் முன்வைக்கிறாங்க. இப்போ நீதிமன்றத்தின் மீதான மக்களின் நம்பிக்கை என்பது தகர்கிறது. அது ஒரு ஜனநாயகத்துக்கு நல்லதா அப்படின்ற கேள்வி இருக்குது. ஒரு அரசியல் சட்ட ஜனநாயகத்துக்கு நல்லதான்றதை சம்பந்தப்பட்டவர்கள் எல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இதில் நான் முக்கியமாக சொல்கிறது, ஒரு சமூகத்தில் தவறான நடவடிக்கைகள் வருகிற போது இது ஆர்எஸ்எஸ்ஸால் நடைமுறைப்படுத்தக்கூடிய பல்வேறு முயற்சிகளாகட்டும், இல்லை நீதித்துறையில் உதாரணத்துக்கு 2018 உச்சநீதிமன்றத்தின் 4 நீதிபதிகள் ஜனவரி 12 2018 வெளியில் வந்து ஒரு பேட்டி கொடுத்தாங்க. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஒன்றிய அரசுக்கு ஆதரவாக ஒன்றிய அரசு தொடர்பான வழக்குகளை குறிப்பிட்ட நீதிபதிக்கு மட்டும் ஒதுக்குகிறார், சீனியர் ஜட்ஜஸ்க்கெல்லாம் ஒதுக்கலை. இது நீதித்துறையின் மாண்பை வீழ்த்தக்கூடியது, உச்சநீதிமன்றத்தை வீழ்த்திவிடும் அப்படின்னு சொல்லி மக்கள் தான் உச்சநீதிமன்றத்தை காப்பாற்றணும் அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டாங்க. இப்போ அப்படி ஒரு நிலை மோடி அரசால் அங்கு தோற்றுவிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ அதன் தொடர்ச்சியாக இந்தியா முழுவதும் உள்ள நீதிமன்றங்களில் ஆர்எஸ்எஸ் சார்பு சிந்தனை கொண்டவர்கள், ஆர்எஸ்எஸ்ஸில் இருக்கிறவங்க, துணை அமைப்பில் இருக்கிறவங்க நீதிபதியாக பணியமர்த்தப்படுகிறார்கள். அவர்கள் பணிக்கு வந்த பிறகு அரசியல் சட்டப்படி நடக்கணும். அப்படி இல்லாமல் அதே சிந்தனையை வெளியில் பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா மக்களுக்கு நீதித்துறை மேலே எப்படி நம்பிக்கை வரும் அப்படின்றதான் பிரதானமான கேள்வி. இதை எதிர்க்க வேண்டிய சக நீதிபதிகள், உயர்நீதிமன்றத்தில் எத்தனை நீதிபதிகள் இருக்காங்க? ஒரு ஆள் கூட அதை எதிர்க்க மாட்டுறாங்க. ஓய்வு பெற்ற நீதிபதியில் எத்தனை பேர் இருக்கிறாங்க? நீதிபதி ஹரிபரந்தாமன் சந்துருவை தவிர வேறு யாரும் அதை எதிர்த்து பேச மறுக்கிறார்கள். சீனியர் அட்வொகேட்ஸு கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் இருப்பாங்க. சென்னை உயர்நீதிமன்றத்தில், மதுரை உயர்நீதிமன்றம். ஒரே ஒரு சீனியர் அட்வொகேட் கூட முதுகெலும்போடு அரசியல் சட்ட நீதிபதிகளின் அரசியல் சட்ட தவறுகளை பேசுவதே கிடையாது. இப்போ இவர்கள் தான் இந்த தவறுகள்லாம், இந்த அமைதி, இந்த மௌனம் இருக்குப்பாங்க. எதுக்கு சீனியர் அட்வொகேட்ஸ் அப்படி இருக்காங்கன்னா, முதுகெலும்பை உருவி போட்டு விட்டு அவர்கள் இருப்பதற்கான அடிப்படை பிழைப்பு, வேறு ஒன்றும் இல்லைங்க. பணத்தை தவிர வேறு எதுவுமே கிடையாது. இப்போ பணம் சம்பாதிக்கிறதுக்காக நம்ம எப்படி வேணாலும் இருக்கலாம் என்ற முறையில் மூத்த வழக்கறிஞர்கள் இருப்பது நீதித்துறைக்கு நல்லதா? நாங்கள் எல்லாம் முன்பு தீவிரமாக நீதித்துறையில் உள்ள பல்வேறு விஷயங்களுக்கு போராடினோம். தீவிரமாக போராடி ஜுடிஷியரி எக்ஸ்போஸ் பண்ணுற போது இந்த சீனியர் அட்வொகேட்ஸு, ரிட்டையர்ட் ஜட்ஜஸ்ஸு, சிட்டிங் ஜட்ஜஸ்ஸு எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் நீதித்துறையை ரொம்ப எக்ஸ்போஸ் பண்ணிங்கன்னா நீதித்துறை வீழ்ந்து விடும், அப்போ நீங்கள் நீதித்துறையின் மாண்பை வீழ்த்தக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் நீதித்துறை வீழ்த்துருவோம், போராடுறவங்க நீதித்துறையின் தவறுகளை தீவிரமாக சுட்டி காட்டினால் நீதித்துறை வீழ்ந்து விடும் என்று சொன்னவர்கள் தான் இவங்க எல்லாருமே. ஆனால் இன்றைக்கி என்ன நடந்துக்கிட்டு இருக்குது? அந்த நீதித்துறையின் மாண்பு நீதிபதிகளாலே வீழ்த்தப்படுகிறது. அது எல்லாருக்கும் வெளிப்படையாக தெரியுது. ஆனால் ஏன் வாய் திறக்க மாட்டுறாங்க? எங்கள் மீது நடவடிக்கை எடுத்தாங்க. தமிழகம் முழுவதும் மதுரையிலே மட்டும் 43 வழக்கறிஞர்களை சஸ்பெண்ட் பண்ணாங்க. மதுரையில் 13 பேர், தமிழ்நாடு முழுவதும் 43 பேர் வழக்கறிஞர்களை சஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்கெல்லாம் வாழ்நாள் தடை விதித்தார்கள். அப்போ தான் சிஎஸ்எஃப்லாம் கொண்டு வந்தாங்க. அப்படி வழக்கறிஞர்கள் நீதித்துறையின் தவறுகளை சுட்டி காட்டி போராடுகிற போது கடும் நடவடிக்கை எடுத்த அதே நீதித்துறை தான் இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி என்ன பண்ணுறீங்க? சக நீதிபதி தப்பு செஞ்சால் கேட்கணும்ல, ஏன் கேட்க மறுக்கிறீர்கள் என்பது தான் முக்கியமான கேள்வி. இப்போ நீதித்துறையை வீழ்த்துவது, நீதித்துறையில் அரசியல் சட்டத்தின் மீது உறுதிமொழி எடுத்துக்கொண்ட நீதிபதிகள் மட்டுமல்ல, அந்த அரசியல் சட்டத்தின் மீது உறுதிமொழி எடுத்துக்கொண்ட நீதிபதிகள் தங்கள் அரசியல் சட்ட கடமைகளை மீறும்போது அதை கண்டிக்காமல் கண்டும் காணாமல் செல்லும் சக நீதிபதிகள், மூத்த வழக்கறிஞர்கள், அரசியல் கட்சிகள், ஊடகங்கள், இவர்கள் எல்லோருமே இது காரணம். நாங்கள் இன்னைக்கு திரும்ப அந்த
தீபத்தூணில் போய் நீங்கள் பூஜை பண்ணணும்னு சொல்லி ஆர்டர் பண்ணலாங்க, இல்லைனா நீங்க கண்டென்ட் வர எனக்கு கேட்குறாங்க. அந்த விவாதம் தொடர்ந்து போயிட்டுருக்கு. அதாவது ஏற்கனவே நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் டிசம்பர் 1 தீர்ப்பு கொடுத்தாரு. கார்த்திகை தீபம் 3 ஏற்றணும் அப்படின்னு. அதற்கு எதிராக 2 அப்பீல் ஃபைல் பண்ணாங்க. அந்த அப்பீல் விசாரிக்கப்பட்டு ஜனவரி 6 மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் திரு ஜெயச்சந்திரன் ராமகிருஷ்ணன் தலைமையிலான அமர்வு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. தீர்ப்போட சாரம் என்ன? தொல்லியல் துறை, காவல்துறை, கலெக்டரு, கோயில் நிர்வாகம் எல்லாம் சேர்ந்து அடுத்த ஆண்டு கார்த்திகை தீபம் ஏற்றணும். முடிஞ்சு போச்சா? இப்போ இந்த ஆண்டு திரும்ப கார்த்திகை தீபம் ஏற்றுறது அப்படின்னு வருமா? ஏன்னா கார்த்திகை அன்னைக்கு தான் கார்த்திகை தீபம் ஏற்ற முடியும், பெரிய கார்த்திகை அன்னைக்கு தான் ஏற்ற முடியும். அதை நீதிபதிகள் சொல்லிட்டாங்க. இப்போ அதற்கு மாறாக நீங்கள் பூஜை பண்ணுங்க, போய் கார்த்திகை தீபம் நீ ஏற்ற சொல்ல முடியாது. இப்போ பூஜை பண்ணுங்க என்ற முறையில் சொல்வது தன்னுடைய தீர்ப்பை மறைமுகமாக உடனே நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு நடவடிக்கை தான் இது. நீதிமன்றத்தை மட்டுமல்ல, ஏற்கனவே தீர்ப்பு கொடுத்த 2 நீதிபதிகளையும் அவமதிப்பது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். அந்த தீர்ப்புக்கு அப்புறம் என்ன மதிப்பு இருக்குது? அந்த தீர்ப்பு ஒன்று இருக்கிற போது உச்சநீதிமன்றத்தில் அதுக்கு அவர்களே அப்பீல் போயிருக்காங்க. யார்? ராமரவிக்குமார் அப்பீல் போயிருக்கார். ராமரவிக்குமார் அப்பீலே சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கிற போது இடையில போய் பூஜை பண்ணுங்க அப்படின்னா பூஜைன்ற உத்தரவு எங்கே இருக்குது? ஏற்கனவே நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் அவர் கொடுத்த தீர்ப்புலையும் பூஜை இல்லை, டிவிஷன் பெஞ்ச் உத்தரவுலையும் பூஜை இல்லை, சுப்ரீம் கோர்ட்லேயும் பூஜை இல்லை. இவராக ஒரு எடுத்து 5 பேரை சொல்லுவோம் அப்படின்னா கோயிலுக்கு பழக்க வழக்க மரபுன்னு ஒன்றுமே கிடையாதா? யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாமா? இப்போ நம்ம ஒன்று கேட்குறோம், அரசாங்கம் ஒன்று சொல்லுது, இன்னொரு 5 பேரை வேறு இடத்துல அனுமதிங்க அப்படின்னு. இப்போ தர்காக்காரங்க புதுசாக அப்படி பண்ணலாமா? தர்கா தரப்பு புது வழிபாட்டு முறையை பண்ணலாமா? அதை அனுமதிப்பாங்களா? புது வழிபாட்டு முறையை நீதிமன்றம் ஏற்கனவே உருவாக்குனதே அடிப்படையில் தவறுன்னு நம்ம சொல்கிறோம். அப்படி ஒன்று தூணே இல்லை. சர்வே தூணை தீபத்தூணாக்கி ஏற்ற சொல்லியிருக்கிறீங்க. அதுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது, அது வரட்டும். அதே சமயம் இன்னொரு புதிய நடைமுறையாக பூஜை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது எந்த வகையிலும் ஏற்புடையதல்ல. நான் இப்படி கேட்குறேன், இதேது முருகனுக்கு ஆடுகோழி வெட்டி பலியிட்ட வழக்கம் திருமுருகாற்றுப்படையிலிருந்து எல்லா சங்க இலக்கியங்கள்லையும் இருக்குது. நற்றிணையிலிருந்து எல்லா நூல்லையும் இருக்குது. எல்லாருக்கும் அது தெரிஞ்சது தான். ஆட்டை வெட்டி ஆட்டு ரத்தத்தை திணை அரிசியோடு கலந்து முருகனுக்கு படைக்கிறது அப்படின்றது ஒரு மரபாக இருந்திருக்கு. இப்போ முருகன் ஒரு அசைவ கடவுள். எப்படி நம்ம நாட்டார் தெய்வ குலங்கள் பாண்டி கோயில் போல் அழகர் கோயில் முன்னாடி வெட்டுறது போல் நம்ம குலதெய்வங்கள் வெட்டுறது போல் முருகனை அப்படி தான் நம்ம வச்சுக்கணும். முருகனுக்கு ஒரே மனைவி, சாதி மறுப்பு திருமணம் செய்த வள்ளி தான். இப்படி இருந்த முருகனை அதுக்கு பிறகு வந்த பார்ப்பனர்கள் சனாதன முருகனாக மாற்றினாங்க. இந்த தூணு கூட இதற்கு முன்பாக அந்த தூணில் தீபம் ஏற்றினாங்க அப்படின்னு எந்த ஆதாரமும் இல்லை. ஆனால் முருகனுக்கு ஆடுகோழி வெட்டிட்ட மரபு நம்மகிட்ட இருந்திருக்குன்றதுக்கு எல்லா ஆதாரமும் இருக்குது. அப்படி இருக்கிற போது இன்றைக்கி தமிழர்கள் அங்கே ஆடுகோழி வெட்டி பலியிடணும் அப்படின்னு கோரிக்கையை வச்சா கோயில் நிர்வாகம் ஏற்றுக்கிறோமா? நீதிமன்றம் ஏற்றுக்கிறோமா? புது மரபை உருவாக்கலாம்ல. நீங்கள் புதுசாக ஒன்று தீபம் ஏற்ற சொல்கிறீங்க, கோயில் மரபுக்கு மாறா. இப்போ புதுசாக பூஜை செய்ய சொல்கிறீங்க. அடுத்து புதுசாக இல்லை, ஏற்கனவே நிகழ்ந்த மரபை மீண்டும் செய்வதற்கு தடுப்பீங்களா? 2வது சுப்பிரமணியர் கோயில் இருக்குது. தமிழ் கடவுளுக்கு எப்படி சமஸ்கிருத பேர் வந்துச்சு? அப்போ முருகன் கோயில் மாற்று அப்படின்ற கோரிக்கையை நீங்கள் ஏற்றுக்குருவாங்களா? இப்போ ஏற்கனவே இருந்து மாற்றப்பட்ட விஷயங்களை கூட நீங்கள் ஏற்றுக்கிற மாட்டீங்க. ஆனால் புதுசாக ஒன்றை பண்ணுங்க அப்படின்னா இப்போ அந்த இடத்துக்கு போகிறதுக்கு வழியே இல்லை. எப்படி போவாங்க? தர்காவுக்கு சொந்தமான இடம் போகவே முடியாது. அப்போ நீதிமன்றம் பூஜை செய்ய சொன்னாலும் சரி, கார்த்திகை தீபம் அடுத்த வருஷம் ஏற்றினாலும் சரி, ஹெலிகாப்டரில் போய் தான் ஏற்றணும், இல்லை புது வழியை உருவாக்கணும். வேறு வழி போகிறதுக்கு கிடையாது. தர்கா இடத்துக்குள்ளே போது நீங்கள் போக முடியாது. அது போனால் உங்களுக்கு பிரச்சனை வரும். எனவே நீதிமன்றங்கள் அந்த அரசியல் சட்ட எல்லையை தாண்டி போனால் இவ்வளவு பிரச்சனைகள் சமூகத்தில் வரத்தான் செய்யும். எனவே அதை மாற்றிக்கொள்ள வேண்டும். நீதிபதிகள் மாற்றிக்கொள்ளாத போது ஒட்டுமொத்த சமூகம் அதற்கு எதிராக குரல் கொடுக்கணும். இதில் முக்கியமாக படித்தவர்களுக்கு அந்த கடமை இருக்கிறது. இறுதியாக ஒரு கேள்வி, உங்கள் மேலே குறிப்பாக ஹரிபரந்தாமன் மேலே அமைச்சர் தங்கமரத்தும் ஒரு கண்டெம்ட் இருக்குது. இப்போ புதிய நீதிபதி, தலைமை நீதிபதி உயர்நீதிமன்ற சென்னை நீதிபதி நியமிக்கப்பட்டிருக்காங்க. இதில் எது மாற்றம் வருமா? இப்படி பார்க்குறீங்க? புதிய உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அவர் வந்த பிறகு தான் அவர் செயல்பாடு என்னன்றது நம்மளுக்கு தெரியும். ஆனால் ஏற்கனவே அவர் கொடுத்த ஒரு தீர்ப்பு பலத்த விவாதத்துக்குள்ளாச்சு. அந்த தீர்ப்பில் ஆர்எஸ்எஸ் அமைப்பை சேர்ந்தவர்கள் அரசு ஊழியர்கள் ஆர்எஸ்எஸ் அமைப்பில் சேர்வது என்பதற்கு விதிக்கப்பட்ட தடை ஏன் நீடிக்குது என்று சொல்லி நீக்கியவர் தான்
இப்போ வரக்கூடிய தலைமை நீதிபதி. அதனால் நமக்கு நிறைய மயக்கங்கள் எல்லாம் இல்லை. இப்படி நடந்துடும் அப்படி நடந்துடும் அப்படின்றதில் நீதித்துறையை பொறுத்தவரை நீதித்துறையின் இருண்ட காலமாக தான் இன்றைக்கி சூழல் இருக்குது. அதற்கு எதிராக ஒரு மிகப்பெரிய மக்கள் எழுச்சி, போராட்டங்கள், கேள்விகள் வர வேண்டும். நன்றி சார். நன்றி.